ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நந்தினி கிருஷ்ணன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை சனி பிரதோஷத்துக்காக நாங்கள் மூயிசா மலைக்கு போய்கிட்டுருக்கோம். நான் முன்னாடி வீடியோவிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மூயிசா மலைக்கு போயிட்டு அதை அடுத்த வீடியோ போடுறேன். சனி பிரதோஷத்துக்கான ஸ்பெஷல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் சாமி கும்பிட்றதுக்காகவும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டை முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அது மலையை சுற்றி காமிச்சிருப்பேன். அதனோட நேச்சுரல் எல்லாமே காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு இன்றைக்கி கோவிலுக்குள்ளே சாமியோட எல்லா விதமான தரிசனத்தையும் அதே மாதிரி அலங்கார அபிஷேகங்கள் எல்லாமே காட்ட போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்றைக்கி சரியான கூட்டமாக இருந்துச்சு. நிறைய கூட்டம் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகருடைய சன்னதியை தரிசனம் பண்ணிக்கலாம். முருகன் ஈஸ்வரன் நடுவில் ஈஸ்வரன் மூலவர் சன்னதி, பக்கத்தில் சரஸ்வதியோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இது கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு தனியாக மரத்துக்கடியை சிலை வச்சுருக்காங்க. அதை நம்ம வணங்கிக்கலாம். விநாயகரும் அது கூட நந்தி பெருமானும் வச்சுருக்காங்க. இந்த மரத்துக்கடியை வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம அடுத்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பக்கத்துலேயே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓதிமலை ஆண்டவருடைய மலை தெரியும். இதுதான் ஓதிமலையோட சுவாமி மலை. இதோட வீடியோவும் போட்டிருக்கேன். ஓதிமலையோட வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோ நல்லாயிருக்கும். இது கோவிலுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போது சரஸ்வதியோட சன்னதியும் தரிசனம் பண்ணிக்கலாம். இதுதான் சரஸ்வதிக்கும் தனியாக சன்னதி இந்த கோவிலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி சனி மகா பிரதோஷம். அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக நந்திய தேவருக்கு பூஜை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரதோஷம் அப்படின்னாவே தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா தேவர்களும் மசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது முதல்ல வந்தது ஆழகால விஷம். அந்த விஷம் உலக மக்கள் எல்லாத்தையுமே பாதிச்சது. வெப்பத்தை தாங்க முடியாமல் தவிக்கும் போது சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உட்கொண்டுப்பார். அப்போ உட்கொண்டதுக்கப்புறமா தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கிட்ட போகும்போது அவருடைய மூச்சு காற்றுப்பட்டு தேவர்கள் எல்லாருமே மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அப்போ நந்திய தேவர் என்ன பண்ணுவார்னா அந்த காற்று நஞ்சு இருக்கக்கூடிய காற்றை அவர் உள்வாங்கிட்டு தூய காற்றை வெளியிடுவார். அப்போ தேவர்கள் எல்லாருமே மயக்கத்திலிருந்து எந்திரிச்சுப்பாங்க. இது நடைபெற்றது பார்த்திங்க அப்படின்னா தேய்பிரை திரையோதசி கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக ரொம்ப சிறப்பாக வழிபடுறோம். இந்த டைமில் ஈஸ்வரனை வழிபட்டால் சனி பிடியிலிருந்து விடுபடலாம். அதே மாதிரி சனி தோஷமும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். பிரதோஷங்களை காலங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பன்மடங்கு பலன்களை அளிக்க வல்லது. அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த பிரதோஷ காலம். இதோடைய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமான் கோவிலில் போயிட்டு நந்திய தேவரையும் சிவபெருமானையும் நம்ம வழிபடணும். சிவராத்திரி அன்னைக்கும் பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது விசேஷமான ஒன்று. பால், நெய், தேன், சந்தனம், தயிர், நல்லெண்ணெய் போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பொருளுக்குமே நம்மளுடைய குறை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. இதை நம்ம பார்க்கும்போது சிவபெருமானே நினைத்தால் மட்டும்தான் அவருடைய காட்சி நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த டைமில்
தேவர்களும் விஷ்ணுவும் பிரம்மாவும் எல்லா கடவுள்களுமே வந்து இந்த தரிசனத்தை வந்து பார்க்குறதா வந்து சொல்கிறாங்க. இந்த காட்சி நம்ம பார்க்குறதும் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான தோஷங்களும் போக்கக்கூடியது. அதனால் எல்லாருமே வந்து பிரதோஷ காலங்களில் வந்து சிவபெருமானை வந்து நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வந்து வழிபடுறது தோஷத்தை வந்து போக்கக்கூடியது. இன்றைக்கி இந்த காட்சி வந்து கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து திரையை மூடிட்டாங்க. அடுத்தது வந்து அலங்கார பூஜை தான் வந்து காமிக்க போகிறாங்க. அலங்கார பூஜையை நம்ம பார்க்கலாம்.
அவ்வளோதான். எல்லா விதமான பூஜையும் நாங்கள் பார்த்துட்டு அடுத்து அன்னதானம் வந்து சாப்பிட்டுட்டோம். அன்னதானம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், தயிர்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா மணி 9 ஆகிடுச்சு. இப்போ வந்து கிளம்பி நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம். இந்த வண்டி பாதை வழியாக தான் வந்து வண்டி கீழே நிறுத்திட்டு வந்துட்டோம். அதனால் வண்டி பாதையாக வழியாக வந்து நாங்கள் நடந்து போய்கிட்டுருக்கோம். படிக்கட்டு வழியாக வந்து இறங்கி வரல. ரொம்ப வந்து இருட்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே கூட நிறைய பேர் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோடய சேர்ந்து வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.